தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது. பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நீதிமன்ற உத்தரவை காட்டி அப்புறப்படுத்திய காவல்துறை. கைது செய்ய வந்த போலீசாருடன் தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதம். இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போர்க்களமான ரிப்பன் மாளிகை வளாகம். போலீஸ் கைது நடவடிக்கையின் போது தூய்மை பணியாளர்கள் மயங்கியதால் பரபரப்பு. ஆம்புலன்ஸ் இல்லாததால் சக பணியாளர்களே தோளில் சுமந்து சென்ற அவலம். கைது செய்யப்பட்ட பின்னர் காவலர்கள் தங்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக பெண் தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. நடுவழியில் பேருந்தில் இறங்கி பேரணியாக சென்றதால் பரபரப்பு. கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே அழைத்து வைத்துள்ள காவல்துறை. மீண்டும் போராட்டம் நடைபெறக்கூடும் என்பதால் ரிப்பன் மாளிகையில் பலத்த பாதுகாப்பு. சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டம் தொடரும் என போராட்டக் குழு அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பணி பாதுகாப்பு இருப்பதாக மேயர் பிரியா பேட்டி. பிற கோரிக்கைகள் குறித்து ஒரே நாளில் முடிவெடுக்க முடியாது என்றும் திட்டவட்டம். வருகிற 31ஆம் தேதிக்குள் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும். சென்னை மாநகராட்சிக்கு பணியாளர்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை ரிப்பன் மாளிகை போராட்டம் நடத்தும் இடமல்ல என மேயர் பிரியா பேட்டி. அனுமதி வழங்கப்பட்ட இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடலாம் எனவும் மேயர் பிரியா விளக்கம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் ஏற்கும் வரை போராட்டத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம். பேச்சுவார்த்தைக்கு பிறகு தூய்மை பணியாளர்களின் வழக்கறிஞர் பாரதி திட்டவட்டம். தூய்மை பணியாளர்கள் பணியில் சேர வருகிற 31ஆம் தேதி வரை அவகாசம். அவகாசத்தை நீட்டிக்க முடியாது என ஒப்பந்த நிறுவனம் திட்டவட்டம். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
சென்னையில் தூய்மை பணியாளர்களை சந்திக்கவிருந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தடுத்து நிறுத்தம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை சுட்டிக்காட்டி போலீசார் தடுத்து நிறுத்தியதாக தகவல். உத்தரவை மீறி போராட்ட களத்திற்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் மீது வழக்கு பதிவு. சென்னை பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல். போலீசாரால் தமிழிசை சவுந்தரராஜன் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம். பொதுமக்களின் நலனுக்காக போராடும் அரசியல் கட்சி தலைவர்களை ஒடுக்க நினைப்பது ஜனநாயக படுகொலை என்று விமர்சனம். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. ஆந்திரா, கேரளாவில் சிறப்பு காட்சிகளை பார்த்து ரசிகர்கள் உற்சாகம். கூலி படக்குழுவை நேரில் சந்தித்து வாழ்த்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்வருக்கு நன்றி தெரிவித்து இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. திமுகவில் இணையப் போவதாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மறுப்பு. உயிர் மூச்சு உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்று விளக்கம். தஞ்சையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி கோர விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மற்றும் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. சென்னை பூவிருந்தவள்ளி அருகே கட்டுமான தொழிலாளியின் மூக்கை கடித்த ராட்வீலர் நாய். நாய் கடித்து குதறியதில் காயமடைந்த கணேஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்ட கராத்தே மாஸ்டருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல். 50,000 ரூபாய் அபராதம் விதித்தும் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் சித்தி மகன் ஜெயபால் சிபிசிஐடி போலீசாரால் கைது. சுர்ஜித், அவரது தந்தை சரவணன் மற்றும் ஜெயபால் ஆகியோர் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது சிபிசிஐடி. திமுக ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அடிப்படை வசதிகள் செய்து தராமல் மக்களை தனியார் பள்ளி நோக்கி ஓட செய்துவிட்டு அரசு பள்ளிகளை மூடுவதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுகவில் இருந்து மைத்ரேயனை நீக்கியது உட்கட்சி விவகாரம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஒவ்வொரு கட்சிக்கும் கட்டுப்பாடு உள்ளது, அதை வெளியே பேசுவது சரியாக இருக்காது என்றும் விளக்கம். கட்சி கொடி கம்பங்களை அகற்ற தடை விதிக்க வேண்டும் என்ற மேல்முறையீட்டு மனு முடித்து வைப்பு. கம்பங்களை அகற்றும் பணியை தொடரலாம் என்றும் தனி நீதிபதி உத்தரவிட தலையிட முடியாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து.
மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சாலை நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கவும் ஆணை. வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு. ஒரு வார காலமே உள்ள நிலையில் 75% பணிகள் நிறைவு. விழுப்புரம் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம். மாரடைப்பால் மாணவன் உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தகவல். சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் தனியார் பொறியியல் கல்லூரியின் விடுதியில் மாணவர் உயிரிழப்பு. 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர் நிதிஷ் விடுதியின் படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பழையனூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகள் கொள்ளை. 34 சவரன் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம். கோவில்பட்டி அருகே இறப்பு சான்று கோரி விண்ணப்பித்தவரிடம் லஞ்சம். 3000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓ லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது. திண்டுக்கல்லில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்குள் பெயிண்டர்கள் 2 பேர் மயக்கம். தீயணைப்புத் துறையினர் இருவரையும் பத்திரமாக மீட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இறந்தவர்கள் என கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களை சந்தித்து தேநீர் அருந்தினேன். இதுபோன்ற வாய்ப்பு யாருக்கும் கிடைத்ததில்லை என தேர்தல் ஆணையத்தை கிண்டல் செய்த ராகுல் காந்தி. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.